ஸோ ஹலோ கைஸ், ஸோ நீட் 2024க்கான ரிசல்ட் வந்து அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து இப்போ என்ன மார்க் ரேஞ்ச் அண்ட் என்ன ரேங்க் வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வெப்சைட்லையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எந்த மார்க்குக்கு வந்து இவ்வளோ மார்க்குக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதும் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் 720 அவுட் ஆஃப் 720 வந்து 67 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியர்லி வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இதுலேருந்து என்ன வந்து தெரியுது அப்படின்னா, கட் ஆஃப் வந்து கன்ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுவும் நார்மல் இன்க்ரீஸ் கிடையாது, மேசிவாக வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கான ப்ரூஃப்மே வந்து அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் அதை வந்து நான் டீட்டெயிலாக நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மினிமம் ஒரு 40 மார்க் அபோவ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அது வந்து கன்ஃபார்ம் 40 மார்க் அபோவ் அந்த ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நார்மலாக ஒரு ரேங்க் டிஃபரன்ஸ் வச்சு நம்ம கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த டைமே நம்ம ரேங்க் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, லாஸ்ட் டைம் 2022ல 607க்கு மேலே வந்து எத்தனை பேர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 17,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 2023ல வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே 607 அதுக்கு மேலே வந்து 21,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 4,000 ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் வந்து இருந்துச்சு அந்த மார்க் அண்ட் அந்த ரேங்க் ரேஞ்சில் வந்து. அப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து 30 மார்க் அண்ட் அபோவ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இது ஜென்ரலாக நடக்கூடியது. நார்மலாக ஒரு 4,000 5,000 ரேங்க் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பெரிய விஷயமா தோணும். பட் இந்த டைம் அதே 607 ஆர் 600 மார்க் அபோவ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 80,000 ஸ்டூடெண்ட்ஸ் அபோவ் 600 மார்க் அப்படிங்கிறதுல வந்து இருக்காங்க. இதுலேருந்து வந்து என்ன கிளியராக தெரியுது அப்படின்னா, கட் ஆஃப் அப்படிங்கிறது மேசிவாக இன்க்ரீஸ் ஆக போகுது. நார்மலாக நமக்கு வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு 5 மார்க் 10 மார்க் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது நார்மலான ஒரு. ஈவன் நம்ம கட் ஆஃப் வந்து ஒரு 30 மார்க் 40 மார்க்லாம் ஒரு சில டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அண்ட் இந்த டைம் ரேங்க் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. கட் ஆஃப் வந்து மேசிவாக இன்க்ரீஸ் ஆக போகுது, அது கன்ஃபார்ம். பட் என்ன ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகும், ஒவ்வொரு கேட்டகரிக்கு பர்டிகுலராக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் நாளைக்கு வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, என்ன கேட்டகரி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. 500 அபோவ் அந்த ரேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து லாஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி வந்து 1 lakh அப்படின்னு இருந்தாங்கன்னா இந்த வருஷம் வந்து 2 lakh அப்படின்னு இருக்காங்க. ஸோ 1 lakh டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. 600 அபோவ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே 60,000 ரேங்க் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ கட் ஆஃப் கன்ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆக போகுது. அண்ட் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது டீட்டெயிலாக நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பிளேஸ் பண்ண சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.